அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, ஆ, ஆனால் அவனுக்கு யாரும் நிகரில்லை. நிகரில்லை. ம், ம். ஆ, இப்ப ஒரு வீட்டுல 2 குழந்தை, ஆணும் பிறக்குது பொண்ணும் பிறக்குது. ம், ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்குமே 2 பேருமே அடம் பிடிச்சு அழுவாங்க ம், 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 தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக. ம், ஒரு 6 வயசு 7 வயசு ஆன உடனேயுமே ம், ஏய் நீ ஆம்பளை பையன் அழக்கூடாது. ம், அப்ப அழுகைக்கு கூட அங்க கட்டுப்பாடு வருது. ம், ம், ஒரு திருமண வீடுகளை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம், ஒரு மகளுக்கு திருமணம் அப்படின்னா அம்மா அப்படியே கட்டி பிடிச்ச அழுவா, வார்த்தைகளால சொல்லுவா, என்னென்னமோ சொல்லுவா அம்மா. ம், ம், அந்த பிரிவை தாங்க முடியாத ம், அந்த ஆண் பாத்தீங்கன்னா ம், அப்படியே அந்த மேல் பல்லால கீழே உதட்ட கடிச்சுக்கிட்டு ம், ம், அந்த கண்களில நீர் கோலமிட்டு தான் நிக்கும். ம். அளக்கூட தெரியல அந்த மனுஷனுக்கு. இப்போ எல்லாம் ஆண்களுக்கு எப்படி அளன்னு கூட தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆண் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டோம்ல நம்ம. ஆமா. அப்ப அன்புக்காக ஏங்கக்கூடிய அத்தனை ஆண்களும் அழகானவர்கள் தான். ம். அன்புக்காக ஏங்குறவங்க தானோ? ஆமா, அப்புறம் கிடைக்கிறதே இல்லையா, ஒரு அழுகைக்கு கூட வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. ம், ஒரு கெட்ட காரியம் நடந்த வீடுகளை போய் பாருங்க, பெண் என்னென்னமோ கதை சொல்லுவா, ம், ஊ அப்படின்னு அந்த ஒரு சத்தம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ம், ம், நீங்க ம். கவனிச்சிருப்பீங்களா, அவன் துண்ட வாயில வச்சுட்டு அவனுக்கு என்ன வார்த்தையே சொல்ல தெரியாது. சத்தமே ஏன்னா போட அவனே தெரியாம பழக்கி அழக்கூடிய ஆண்கள் அங்கதான் பார்க்க முடியும். அங்கதான் பாக்கலாம், ஊன்னு ஒரு பெரிய சத்தமா கேட்கும் பாத்தீங்களா. அப்படிதான் ஆண்கள் அழுவே பழகி இருக்காங்க. ம், ம், அப்ப அந்த அன்பை கூட தன் அழுகையால வெளிப்படுத்த முடியலையே அந்த ஆணுக்கு. ம், 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 அந்த ம். அன்புக்காக ஏங்குற ஆண்கள் அத்தனை பேருமே அழகானவர்கள் தாங்க ஐயா. சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க தமிழ்ச்செல்வி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.